மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேசவிடாமல் தங்களை இடைநீக்கம் செய்துள்ளதாக திமுக சட்டசபை தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை புரசைவாக்கத்தில் சனிக்கிழமையன்று நடந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக பொருளாளர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின் சட்டசபையிலிருந்து திமுகவினரை இடைநீக்கம் செய்தது குறித்து விளக்கம் தந்தார். தங்களுக்காக சபாநாயகரிடம் எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்ததற்கு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக் கொண்டார். முதல்வர் ஜெயலலிதாவை பற்றி புகழ்ந்து பேசட்டும், ஆனால் 5 முறை முதல்வராக இருந்த கருணாநிதியை விமர்சிக்கலாமா என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரையில அது மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசுகின்ற மன்றமாக இல்லாமல் அதற்கு நேர்மாறாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி புகழ் பாடக்கூடிய ஒரு மன்றமாக அது மாறியிருக்கிறது. சரி, முதலமைச்சரை புகழ் பாடினால் நமக்கு அதுல கவலை இல்லை, அது பற்றி கூட நாங்கள் விமர்சிக்க விரும்பல. ஆனால் அதே நேரத்தில் இதே தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி விமர்சித்து சட்டமன்றத்தில் பேசுகிற போது அதை எப்படி நாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியும்? கட்டாயமாக பலவந்தமாக அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் எங்களை அவையிலிருந்து வெளியேற்ற உத்தரவிடுகிறார். இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க கூடாது என்று ஒரு சர்வாதிகாரியை போல ஒரு சட்டத்தை, ஒரு தீர்மானத்தை அவைகளை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி உத்தரவிடுகிறார்கள். விஜயகாந்த் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி, அதேபோல காங்கிரஸ் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி என்று 6 கட்சிகள், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் சபாநாயகரிடத்தில் நேரடியாக சென்று ஒரு கடிதத்தை கொடுத்து, நீங்கள் கூட்டத்தொடர் முழுவதும் வெளியேற்றி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களை ஜனநாயக கடமையாற்ற அவர்களை அழைக்க வேண்டும், அவர்கள் அவைகளை உட்கார்ந்து பேசிட வேண்டும், தங்களுடைய தொகுதியை பற்றி மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசிட அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று ஜனநாயக முறைப்படி எழுதி கொடுத்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் என்ன பதில் வந்தது? உள்ளபடியே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் எங்களை கடமையாற்ற அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த அத்தனை கட்சி தலைவர்களுக்கு நான் நிலத்தில் நன்றி சொல்ல கடமை. இவ்விழாவில் 2014 இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.